ஹலோ ஆல், வெல்கம் டு நோ பவுன்ஸ். நேற்றுக்கு என்னோட ரூமை சரி பண்ணிட்டு இருக்கும்போது என் கையில சின்ன வயசுல விளையாடின ஸ்பின்னிங் டாப், இட் மீன்ஸ் பம்பரம் என் கையில கிடச்சு. இதுதான் அந்த பம்பரம். இதுல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்பின்னர் பிளஸ் இந்த கன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பின்னரை இந்த கன்ல அட்டாச் பண்ணிட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணேன்னா அது ஸ்பின் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை பாத்தீங்கன்னா இந்த ஸ்பின்னரை நான் இந்த கன்ல கொடுத்து திருப்பும் போது நான் இங்க ஒரு ஒர்க் பண்றேன். அந்த ஒர்க் இதுல பொட்டன்ஷியல் எனர்ஜியா ஸ்டோர் ஆகுது. நான் இதுல ஒர்க் பண்ணி இந்த ஸ்பின்னரோட பொசிஷனை மாத்துறேன். அந்த பொசிஷனை மாத்த மாத்த உள்ள இருக்கிற ஸ்ப்ரிங்கோட பொசிஷன் மாறுது. அப்ப நான் இங்க பண்ற ஒர்க் இதுக்குள்ளாடி பொட்டன்ஷியல் எனர்ஜியா ஸ்டோர் ஆகுது. அந்த எனர்ஜிக்கு இந்த ஸ்பின்னரை ரொட்டேட் பண்ற கெப்பாசிட்டி இருக்கிறதுனால இதை பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்றோம். இப்போ இந்த பட்டனை ரிலீஸ் பண்ணேன்னா அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜியா மாறுது. கைனடிக் எனர்ஜின்னு சொல்றது த எனர்ஜி ஆஃப் மூமெண்ட். ஸோ இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜியா மாறுறதுனாலதான் இந்த ஸ்பின்னர் சுத்த ஆரம்பிக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜின்னா என்ன, கைனடிக் எனர்ஜின்னா என்னன்னு உங்களுக்கு சரியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஒர்க் பண்ணும்போது இதோட பொசிஷனை மாத்துறேன். அந்த பொசிஷனை பொறுத்து இங்க ஸ்டோர் ஆகுறது தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அதே இது நான் இந்த பட்டனை ரிலீஸ் பண்ணும்போது அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜியா மாறுது. ஸோ கைனடிக் எனர்ஜி இஸ் த எனர்ஜி ஆஃப் மூமெண்ட். அதனாலதான் இந்த பம்பரம் ரொட்டேட் ஆகுது. ஸோ இப்போ ரொட்டேஷன் நடக்குது. ரொட்டேஷன் நடக்கும்போது இந்த ஸ்பின்னர் தரையோட உறைஞ்சிட்டே இருக்கும். இந்த ஸ்பின்னர் தரையோட உறையும் போது அங்க ஃப்ரிக்ஷன் ஏற்படும். தரையோடையும் அதை சுத்தி இருக்கிற காற்று கூடயும் ஒரு சின்ன உரசல் இருந்துட்டே தான் இருக்கும். சோ இந்த உராய்வுனால இந்த கைனடிக் எனர்ஜி என்னவா மாறுதுன்னா தெர்மல் எனர்ஜியா மாறும். இந்த ஃப்ரிக்ஷன் நடக்கும்போது இந்த கைனடிக் எனர்ஜி தெர்மல் எனர்ஜியா மாறும். தெர்மல் எனர்ஜி மீன்ஸ் ஹீட். உங்களுக்கு தெரியும், ஒரு பம்பரத்தை சுத்திட்டு எடுத்து அந்த பம்பரத்துல கையை வச்சு பாருங்க, அந்த ஹீட்டை உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். சோ இந்த கைனடிக் எனர்ஜி தெர்மல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும்போது கைனடிக் எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் ஆயிட்டே வருது. இந்த பம்பரம் ஒரு கட்டத்துல ஃபுல் கைனடிக் எனர்ஜியும் லூஸ் பண்ணிட்டு அப்படியே கீழே விழுந்துருது. தட்ஸ் இட். இதுல இருந்து உங்களுக்கு கைனடிக் எனர்ஜினா என்ன, பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்னன்னு உங்களுக்கு சரியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பி இன் டச் வித் நோ பவுண்ட்ஸ்.